வணக்கம். யார் இந்த தீபா அப்படின்ற கொஸ்டின் எல்லார் மக்களின் மனசிலும் இருக்கும். கடந்த 3 நாட்களாக, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இந்த தீபா என்ற பெயர் ஒரு செய்திகளாக உருவாக்கப்படுகிறது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட அண்ணனோட பொண்ணு அப்படின்றதான் இவங்களோட ரத்த சொந்தம் அப்படின்றாங்க. இவங்களை கடைசியில் அவங்க அடக்கம் பண்ணுறப்ப உள்ள விடலை, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ள விடலை அப்படின்றது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. உள்ள விடலை, அது எதற்கு அப்படின்றத அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். அது என்ன ரீசன் அப்படின்றத சம்மந்தப்பட்டவர்கள் பதில் சொல்வார்கள். இது தப்பு தான். இதுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் கடந்த 3 நாட்களாக எல்லா ஊடகங்களும் இந்த தீபா என்பவர் ஜெயலலிதாவிற்கு மாற்று அப்படின்ற மாதிரி நிறைய பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை போன்ற முக அமைப்பும் அவரை போன்ற ஒரு கம்பீரமான வாய்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. எப்போ அங்கே என்ன டூப் ஆக்டிங்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அது மாதிரி ஒரு நடிப்புக்கு ஒரே மாதிரி மூஞ்சியும் ஒரே மாதிரி வாய்ஸும் இருந்தால் ஓகே. கிட்டத்தட்ட 8 கோடி மக்களோட ஒரு பிரதிநிதியாக இவ்வளோ நாளும் செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அரசியல் என்பது என்ன என்று தெரியாத ஒரு நபரை கொண்டு அவங்கள மாதிரி வாய்ஸ் இருக்குது, அவங்கள மாதிரி மூஞ்சி இருக்குது, அவங்களோட ரத்த சொந்தம், அதுக்கு இவங்க தான் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடணும், அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி அவங்களுக்கிடையே வச்சு பேசுவது, அதாவது செய்திகள் உருவாக்கிறார்கள். செய்தி வருவது கிடையாது, செய்திகள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு 2-3 நாள் ஒரே டவுட், ஏன் இந்த அம்மா சும்மா சும்மா அடக்கம் பண்ணதுக்கப்புறம் டெய்லி அஞ்சலி செலுத்திட்டு போய்கிட்டு இருந்துச்சுன்னு நினச்சேன். இன்னைக்கு அவங்களோட பேட்டியில் சொல்லியிருக்காங்க, மக்கள் விருப்பப்பட்டால் நான் அரசியலில் குதிக்க தயார். இப்போ தெரிஞ்சிச்சா அவங்க 3 நாள் போவதற்கான காரணம்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியலை தெரியாத ஒரு நபரை நம் தமிழ்நாட்டிலாம் இது மாதிரி ஒரு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீ தான் வரணும், நீங்கள் எல்லாம் வர வேண்டும், நீங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்குது, உங்களுக்கு இத்தான் எங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு படித்தவன் முதல் கொண்டு எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது எதற்கு என்பது தெரியலை. நீங்கள் அவங்களோட ரத்த உறவு உள்ள விடலை, அதுக்கெல்லாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு அரசியலில் அவருக்கு மாற்றாக ஒருத்தரை செய்திகளாக உருவாக்குறதுக்கு யார் பின்னாடி வேலை செய்கிறாங்கன்னு அது மட்டும் எனக்கு தெரியலை. இது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒன்றுமே தெரியாத ஒருவரை அரசியலை முன்னிலைப்படுத்தி, அதுவும் ஒரு 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக முன்னிலைப்படுத்துவதற்கு டாப் மீடியாஸ், பெரிய பெரிய ஆங்கில தொலைக்காட்சி முதல் அவங்கள பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, மக்கள் விருப்பப்பட்டால் நிற்க தயார், அதுவும் அரசியலில். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானிய ஒருத்தன் கேள்வி வருமா வராதா? ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் அடிப்படை உறுப்பினர் அதிமுகவில் சேர்ந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து எம்எல்ஏவாகி, அதுக்கப்புறம் கட்சியில் அவங்க தலைமை தாங்கிறதுக்கு 1008 எதிர்ப்புகள், அதில் ஒரு சிலர் ஆதரவை வச்சு அவங்க தலைவராகி பொதுச் செயலாளராகி முதலமைச்சராகி இத்தனை தடவை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. திடீர்னு ஒரு தீபான ஒரு அம்மாவை கொண்டு வருவீங்களாம், கேட்டால் அவங்க ஒரே முகம் மூஞ்சி மாதிரி இருக்கு, ஒரே ரத்தம், ஒரே வாய்ஸ் இருக்கு, அதனால அவங்க தான் முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டுக்கிட்டு இதை நிறைய படித்தவர்களும் இதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறப்ப மனவேதனையா இருக்கு. என்னடா தமிழ்நாட்டின் படித்தவர்கள் கூட இப்படி ஏன் காட்டுமிராண்டித்தனமாக ஒண்ணுமே தெரியாம பிளைண்டா ஒருத்தரை தலைமையா ஏத்துக்கிறதுக்கு தயாராகிறீங்க. அவங்க கட்சிக்குள்ள பொதுச் செயலாளர் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அவர்கள் விருப்பம். அந்த கட்சிக்குள்ள நான் போகல. ஆனால் ஒண்ணுமே தெரியாத ஒரு நபரை கொண்டு நீங்கள் தலைவராக முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இதற்கு பதில்களை தெரிந்தவர்கள் சொல்லுங்க. நன்றி.